விபரீத முடிவெடுத்த சரத்சந்திரா ஒரு சாப்டர் க்ளோஸா? பூமிக்கு தெரிஞ்சா நொறுங்கிடுவாங்களே, அப்போ ககன் கொண்டாடுவாரா? கேபி வீட்டுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சதும் சரத்சந்திராவுக்கு பயம் அதிகமாயிடுது. எங்க கேபி எல்லாத்தையும் சொல்லிடுவாரோன்னு பயந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுறாரு. செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு, நான் உள்ளதான் இருப்பேன், தனியா இருக்கணும், நான் எங்க இருக்கேன்னு யாராவது கேட்டாங்கன்னா எங்க இருக்கேன்னு சொல்லாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அவருக்கு மைண்ட் என்ன ஒரே டிஸ்டர்பிங்காகவே இருக்குது. மீரா கிட்ட வந்து கேபி உனக்கு மட்டும் தான், நான் சாரதா கிட்ட இருந்து பிரித்து கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அதே சரத்சந்திரா கேபியை ஷூட் பண்ணி சாவு வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரோட மனசாட்சியே அவரை பயங்கரமாக கேள்வி கேட்குது. அவரால் பதில் சொல்ல முடியல. இன்னும் கேபி வீட்டுக்கு வந்திருப்பான், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஏன் தற்கொலை பண்ண போனீங்கன்னு மீரா கேட்கும்போது, நான் தற்கொலை பண்ணல, உங்கள் அண்ணா தான் என்னை ஷூட் பண்ணாருன்ற உண்மையை சொல்லிடுவானே, அடுத்து நான் எப்படி என் தங்கச்சியை போய் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் மனசாட்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறாரு சந்திரா. நான் கேபி ஷூட் பண்ணணும்னு பண்ணல, நான் சூழ்நிலை காரணமாக தானே ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆகுற. உன் தங்கச்சி கேட்பாளே, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு உயிர்னு உனக்கு தெரிஞ்சும் உன் ஒய்ஃப்காக என் ஹஸ்பண்டை நீ கொன்னலன்னு கேட்பாளே, அப்போ நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு அவர் மனசாட்சி கேட்குது. நான் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியாது, என் தங்கச்சி முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் தற்கொலை பண்ண போறியா அப்படின்னு மனசாட்சி கேட்க, ஆமாம் தற்கொலை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் செத்த காரணம் வந்து மீராவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. மீரா, கேபி இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாரு, அவரை ஷூட் பண்ணது நான் தாங்கிற விஷயம் இப்போ நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அபூர்வாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஷூட் பண்ணேன். ஆனால் கேபி உயிரோடு வந்திருக்காரு, சந்தோஷம்தான். ஆனால் அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை மன்னிச்சிடு மீரா அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிடுறாரு. சந்திராவை யாராவது காப்பாற்ற வருவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.